டியூப் தமிழ் வணக்கம். சீனாவினுடைய காமெடி கலைஞர் குவா தே காங் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். 72 மில்லியன் பார்வையாளர்களை யூடியூப் தளத்தில் கொண்ட இவர் திடீரென அழைக்கப்படுவதற்கான காரணம் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரான பாடலை பாடிய காரணத்தினால் இவருடைய குரல் வளை நசிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இவர் செய்ய இருந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் தடுக்கப்பட்டு நீண்ட காலத்திற்கு இவர் மீதான விசாரணை நடத்தப்படும் என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கின்றது. இவர் மீது விழுந்திருக்கின்ற இந்த தடை சர்வதேச அரங்கில் சிறப்பாக மேற்கு நாடுகளில் முதன்மை செய்தியாக இன்று காலை வெளியாகி இருக்கின்றது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரெட் கிளாசிக் என்கின்ற பாடலில் வரியை மாற்றி பாடிய காரணத்தினால் இவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றது. சீனாவில் உள்ள வெய்சான் ஏரியில் அனைத்தும் அமைதியாக உள்ளது என்பது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புகழ் பெற்ற ஒரு பாடலாகும். இந்த பாடலில் சிறிய திருத்தம் செய்து தடுக்கப்பட்ட வெய்சான் ஏரியில் எல்லாமே அமைதியாக இருக்கின்றது என்று இவர் பாடி மக்களுடைய கவனத்தை தொட்டார். எனவே அடக்குமுறை ஒன்றினால் எல்லாமே அமைதியாக போய்விட்டது என்று இவர் பாடி இருப்பதானது சீன கம்யூனிஸ்ட் கட்சியையும் சீன ராணுவத்தையும் அவமானப்படுத்துகின்ற செயலாக இருப்பதனால் உடனடியாக இவருடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இதுபோல சீனாவினுடைய முன்னாள் ஸ்டாண்ட் அப் காமெடியன் லிஹா ஓசி என்பவர் சீன ராணுவத்தை கேலி செய்ததாக கூறி அனைத்து மேடை நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டு பொது வழியில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டு தொலைந்தும் போய்விட்டார். இது போன்ற ஓர் அபாய நிலை இவருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவருடைய காமெடி கலையானது சீனாவில் இருக்கின்ற ஜியாங் ஜெங் என்கின்ற ஒரு விதமான காமெடியை அடியொற்றி இவர் தன்னுடைய சிரிப்பு பாடல்களை பாடி மக்களினுடைய கவனத்தை கவர்ந்து வந்தார். ஆனால் சீனா ஒரு சிரிப்பு விடயங்களை ஏற்று மகிழ்கின்ற நாடு அல்ல. அது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீரியஸான ஒரு நாடு என்பதை தெரியாமல் இந்த இடத்திற்குள் எல்லை தாண்டி சிவப்பு கோட்டை தாண்டிவிட்ட நிலையில் இவர் அகப்பட்டு கொண்டார். சீனாவில் பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய முற்படும் ஒருவர் முன்னதாகவே அனுமதி பெற வேண்டும். இவர் தன்னுடைய திறமையை மழை பெய்கின்ற பொழுது சீனாவினுடைய சட்டங்கள் மழை போல பெய்து கொண்டிருக்கும். அதற்கு இடையால் நடந்து சென்று தங்களுடைய கருத்துக்களை கூறுகின்ற பொழுது வெற்றி பெறுவார்கள். மழை துளி பட்டுவிடுமாக இருந்தால் அவர்களுடைய கதை முடிந்துவிடும் என்பதனால் இவருடைய குரல் வளையும் நசிக்கப்படலாம் என்பது இப்பொழுது அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இதுவே பேசுபொருளாக இருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புனித பாடலை யாரும் மாற்ற முடியாது என்பதனால் இவர் மீதான விசாரணைகள் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்கா கனடா இடையே கடந்த சில வாரங்களாக வர்த்தகம் தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்றன. கனடா மீது அமெரிக்கா கனேடிய இறக்குமதிகளுக்கு 50% வரி விதித்திருந்தது. இதை மாற்றுவதற்கான பேச்சுக்கள் முறிவடைந்திருக்கின்றன. கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே கூறுகின்ற பொழுது, முதலாவது அமெரிக்கா தருகின்ற சலுகைகளை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளுக்கு நாங்கள் கட்டுப்படவும் தயாராக இல்லை. வருகின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் அமெரிக்கா கனடாவிற்கு எத்தகைய வரிகளை விதித்திருக்கின்றதோ அதற்கு பதிலாக கனடாவில் இருந்து 50% வரி வரப்போகின்றது. வேறு வழி இல்லை என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஆகவே கனடா அமெரிக்காவிற்கு இடையே இருந்த உறவு மேலும் ஒருபடி மோசமான நிலைக்கு சென்றிருக்கின்றது. இந்த செயலானது ஏற்கனவே எழுதப்பட்ட அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகியவை உள்ளடங்கிய USMCA யுனைடெட் ஸ்டேட் மெக்சிகோ கனடா அக்ரிமெண்ட் என்கின்ற இந்த திட்டமானது தடையற்ற வர்த்தகத்திற்கு 3 நாடுகளுக்கும் உதவியது. இப்பொழுது அந்த வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்காவினுடைய கெடுபிடி காரணமாக தடுமாற்றமான நிலைக்கு வந்திருக்கின்ற பொழுது கனடா வேறு வழியற்ற நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறந்த பொருளாதார மேதையான கனேடிய பிரதமர் கூறுகின்ற பொழுது, எங்களுக்கு அடி விழுகின்ற பொழுது நாங்கள் அதை போர் இல்லை என்று கூறிக்கொண்டு படுத்திருக்க முடியாது, அதற்கான பதிலடி கொடுக்கத்தான் வேண்டும் என்ற பொருள்பட தன்னுடைய காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தங்களுடன் இணைந்து வர்த்தகத்தில் மேலும் முன்னேறுவதற்கு வழி இருக்க அவற்றையெல்லாம் அழித்து கனடாவை முடக்குவதன் மூலமாக தாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறலாம் என்கின்ற தப்பு கணக்கை அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். தான் தலைவனாக வர ஆசைப்பட்ட வடலி பனையை வெட்டிவிட்டால் தானே
தலைவன் என்று நினைத்ததாம் என்கின்ற தமிழ் பழமொழி போல அமெரிக்காவினுடைய சிந்தனைகள் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்காவினுடைய வர்த்தக போர் மேலும் பல நாடுகளுடன் ஆரம்பித்திருக்கின்றது. உதாரணமாக 75 நாடுகளுக்கு விசா கூட இல்லை என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்தார். அந்த நாடுகளில் இருந்து வருகின்ற பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் வருவதற்கான தகுதி உடையவராக இருந்தாலும் கூட அமெரிக்க அதிபர் பட்டியலிட்டு 75 நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களுடைய விசாவை நிராகரிக்கலாம் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த சட்டத்தை அறிமுகம் செய்திருந்தார். இதை விசாரித்த அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய தென்புல நீதிமன்ற நீதிபதி முற்றிலும் தவறான சட்டம் என்று அதை தடை செய்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அமெரிக்க சட்டங்களை விளங்கிக் கொள்ளாமல் தான் நினைத்தவாறு சட்டத்தை மீறி இருக்கின்றார் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இது அமெரிக்க அதிபரினுடைய விசா நடைமுறைகளில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகளுக்கு பலத்த அடியாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க நீதிமன்றங்களில் ஒன்று ஒரு தீர்ப்பை வழங்கும், அதற்கு பின்னர் வேறொரு மாநிலத்தில் வேறொரு தீர்ப்பை வழங்கும். அமெரிக்க தீர்ப்பை நம்பி அமெரிக்க அதிபர் வீழ்ச்சியை கண்டுவிட்டார் என்று குறிப்பிடுவதற்கும் எதுவும் இல்லை. அமெரிக்க அதிபரினுடைய வரி பிரச்சனையை தாங்க முடியாமல் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக புளோரிடாவிற்கு அமெரிக்க அதிபர் புலம்பெயர்ந்து மேரோ லெகோவில் குடியேறி அங்கேயே தன்னுடைய வரி படிவங்களை பதிவு செய்வதன் மூலமாக வழக்கில் இருந்து தப்பி இருக்கின்றார். அமெரிக்க நீதிமன்றங்களும் அவர்களுடைய வழக்கு முறைகளும் அமெரிக்க மாநிலங்களும் உலகத்தில் மற்ற நாடுகளினுடைய நீதித்துறை போன்றது அல்ல. இதனால் இதில் மகிழ்வதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்றால் அதுவும் சந்தேகம்தான். எனினும் சட்டம் இப்பொழுது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கும் இலங்கை அகதிகள் கண்ணியமான முறையில் தங்களுடைய தாய்நாடு திரும்புவதற்கு ஏற்ற ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று இலங்கை அறிவித்திருப்பதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் பிரிவாகிய UNHCR வரவேற்று இலங்கையை பாராட்டி இருக்கின்றது. இந்தியா தமிழகத்தில் இப்பொழுது 108 முகாம்களில் 58,000 இலங்கையர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் திரும்பி செல்வதற்கான தற்காலிக கடவுச்சீட்டு அவசியம். அந்த பயண ஏற்பாடுகளை இலகுவாக செய்வதற்கு இலங்கையில் தீர்மானம் இயற்றப்பட்டிருப்பதாக இலங்கை அமைச்சர் நலிந்த ஜெயதிலகா கூறியதாக இந்தியாவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவர்களினுடைய போக்குவரத்தை இலகுவாக்குவதாக இருந்தாலும் இவர்கள் கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டிருக்க கூடாது. இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான பணிகளை செய்திருத்தல் கூடாது. இவர்களுடைய நற்சாட்சி பத்திரம் சரியானதாக இருக்க வேண்டும். 2006ஆம் ஆண்டுக்கு முன்னதாக இந்தியாவில் சென்று குடியேறி இருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற இலங்கை துணை தூதராலயத்துடன் இவர்கள் தொடர்பில் இருந்திருக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகள் முதல் கட்டமாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை இலங்கையில் இருந்து குடியேறிய அகதிகளில் சுமார் 2,12,000 பேர் இலங்கைக்கே இப்பொழுது திரும்பி விட்டார்கள். எஞ்சியவர்கள் போக வேண்டி இருக்கின்றது. 35,000 பேர் போலீசாரிடம் அனுமதி பெற்று அகதி முகாம்களுக்கு வெளியில் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் இலங்கைக்கு திரும்பினால் அவர்களுக்கான வாழ்வாதார நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை செய்து தரும் என்று ஐநா வாக்குறுதி வழங்கி இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் நீண்ட காலமாக இந்தியாவில் இருந்து எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் கல்வியை தொடர முடியாமல் இந்திய குடியுரிமையை எடுக்க முடியாமல் இந்தியாவினுடைய பாஜக அரசு இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்க மறுத்த நிலையில் அவர்களுடைய எதிர்காலம் சூனியமாக இருக்கின்ற ஒரு சூழலில் இலங்கை இந்த முடிவை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.